நம் பாரத புண்ணியதாசன் 145 கோடி மக்களுக்கும் இனி வருங்கால இளைஞர்கள், குழந்தைகள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான நற்செய்தி ஒன்றை இந்த பொன்னான நேரத்தில் சொல்ல விரும்புகிறோம். பாரத புண்ணியதாசன் 145 கோடி மக்களுடைய நடைமுறை சொல் எவ்வாறு இருக்க வேண்டும்? இனி வருங்கால இளைஞர்கள், குழந்தைகள், மாணவ செல்வங்கள் அனைவருடைய நடைமுறை சொல் எவ்வாறு இருக்க வேண்டும்? கல்வியிலும், படிப்பிலும், தொழிலும், பொருளாதாரம் எல்லா செல்வத்திலும் பாரத புண்ணியதாசன் நல்ல வளர்ச்சி பாதனை கொண்டு சென்று அழகு பார்க்க வண்ணம் நம் பாரத புண்ணியதாசன் 145 கோடி மக்களுடைய நடைமுறை சொல் இருக்க வேண்டும். இனி வருங்கால இளைஞர்கள், குழந்தைகள், மாணவ செல்வங்கள் அனைவருடைய நடைமுறை சொல்ல வேண்டும். கல்வியிலும், படிப்பிலும், தொழிலும், பொருளாதாரம் எல்லா செல்வத்திலும் நல்ல வளர்ச்சி பாதைக்கு செல்லும் வண்ணம் இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருடைய நடைமுறை சொல்ல இருக்க வேண்டும். அதுபோன்று விபத்தில்லா நம் பாரத புண்ணியதாசை உருவாக்கி அழகு பார்க்க வண்ணம் வண்டி வாகனத்தில் இல்வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும். நம் பாரத புண்ணியதாசன் 145 கோடி மக்களின் நடைமுறை சொல் எவ்வாறு இருக்க வேண்டும்? நம் பாரத புண்ணியதாசை விபத்தில்லா இந்தியாவை உருவாக்கி அழகு பார்க்க வண்ணம் இனி வருங்கால இளைஞர்கள், மாணவ செல்வங்கள், மனிதகுல அனைவருடைய நடைமுறை சொல் இருக்க வேண்டும். அதுபோன்று மனித பிறவி புனிதமானது, தெய்வீகமானது, விலைமதிப்பற்றது என்பதை மனிதகுல அனைவரும் மனமாற உணர வேண்டும். வண்டி வாகனத்தில் இல்வாழ்க்கை பயணம் நாம் விபத்தில்லா இந்தியாவை உருவாக்கி அழகு பார்க்கவன்னு இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் பயணம் செல்லும்போது அனைத்து சாலைகளிலும் பாதுகாப்பாக வண்டி வாகனத்தில் பயணம் செய்ய கற்றுக்கொண்டால் வண்டி வாகனத்தில் இல்வாழ்க்கை பயணம் இளமை முதுமை 100 ஆண்டுகளும் சிறப்பாக கொண்டு செல்லலாம். தாய் தந்தை மனைமக்களுடன் இந்த மண்ணில் 100 ஆண்டுகளும் இருந்து நலமாக வாழலாம். அனைத்து சாலைகளிலும் தாறுமாறாக பயணம் செய்தால் அகலா துர்மணத்தால் பல துன்பங்களால் நாம் ஆண்டு போகும் சூழல் ஏற்படும். சாலை விபத்துகளால் மாண்டு போகும் சூழல் ஏற்படும். அவ்வாறு பயணிப்பதால் நாட்டிற்கு வீட்டிற்கு எந்த பயனும் புண்ணியமில்லை என்பதை இளைஞர்களும், மனிதகுல அனைவரும் 145 கோடி மக்களும் மனமாற உணர வேண்டும். மனித பிறவி தெய்வீகமானது, புனிதமானது, விலைமதிப்பட்டது மனமாற உணர வேண்டும். அதுபோன்று மழைநீர் வளத்தையும், உணவு தானிய வளத்தையும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல கற்றுக்கொண்டால் நம் பாரத புண்ணியதாசன் 145 கோடி மக்களுக்கு தட்டில் சோறு நீரும் எல்லா செல்வரும் தாராளமாக கிடைக்கும். நம் பாரத புண்ணியதாசன் 2030க்குள்ளும் அனைத்து செல்வங்களும் வளர்ச்சி பாதைக்கு செல்லும். உலக நாடுகளெல்லாம் உணவு தானியங்களை வாரி வேணும் சிறந்த வல்லரசு நாடாக 2030 உருவாக்கி அழகு பார்க்க முடியும். இவ்வாறு இளைஞர்களும் சிந்தைகளும் நம் பாரத புண்ணியதாசனில் பிறந்த இளைஞர்கள், குழந்தைகள், மாணவ செல்வங்கள் 145 கோடி மக்களும் இரவு பகல் சிந்தனை சிந்திப்பது நம் பாரத புண்ணியதாசன் 145 கோடி மக்கள் நலன் கருதி சிந்திக்க வேண்டும். 145 கோடி மக்களையும் நீர்வளத்திலே, உணவு தானியத்திலே, தொழில் வளத்திலே, பொருளாதாரத்தில் வளர்ச்சி பாதை கொண்டு சென்று அழகு பார்க்க வைக்கணும். கல்வியிலே, படிப்பிலே, பொருளாதாரத்திலே, தொழில் வளத்தில் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும் வண்ணம் உங்களுடைய நடைமுறை சொல் இருக்க வேண்டும். எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவதை, கத்தி கப்படா துப்படா கையில் எடுப்பதை மறந்து நாம் இந்த மண்ணில் நலமாக வாழ வண்ணம், நல்லறிவெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு நலமாக வாழ வண்ணம் இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் 145 கோடி மக்களுடைய நடைமுறை சொல் இருக்க வேண்டும் என்பதை பாரத புண்ணியதாசன் 145 கோடி மக்களையும் இனி வருங்கால இளைஞர்கள், மாணவ செல்வங்களையும் அன்பாக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன்.